மை மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். பள்ளி மாணவியை கர்ப்பமாக்கிய முதியவர் போக்சோவில் கைது. புதுச்சேரி சேதராப்பட்டு தனியார் தொழிற்சாலையில் சுமார் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான காப்பர் பொருட்களை திருடிய நபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் 5 பேரிடம் சுமார் 1.48 லட்சம் ரூபாய் மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி சேதராப்பட்டு தனியார் தொழிற்சாலையில் சுமார் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான காப்பர் பொருட்களை திருடிய நபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி சேதராப்பட்டு பகுதியில் இயங்கி வரும் தனியார் தொழிற்சாலை வளாகத்தில் உள்ள பொருட்களை அதிகாரிகள் சோதனை செய்தபோது அங்கிருந்த சுமார் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான காப்பர் பொருட்கள் திருடப்பட்டது தெரியவந்தது. இதுகுறித்து தொழிற்சாலை எஸ்டேட் மேலாளர் அரவிந்தன் சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வந்தனர். தொழிற்சாலையில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை பார்வையிட்ட போது கம்பெனிக்கு பெயிண்டிங் வேலை செய்ய வந்திருந்த சுத்துக்கேணி பகுதியைச் சேர்ந்த வெற்றிவேலும், பாகூர், இருளஞ்சந்தை சிலம்பரசன் உள்ளிட்டோர் காப்பர் பொருட்களை திருடி செல்வது தெரியவந்தது. இதனை அடுத்து போலீசார் சுத்துக்கேணி பகுதியைச் சேர்ந்த வெற்றிவேலை கைது செய்து அவரிடமிருந்த 26 கிலோ காப்பர் பொருட்களை பறிமுதல் செய்தனர். மேலும் தொடர்ந்து வெற்றிவேலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். சிலம்பரசனை போலீசார் தேடி வருகின்றனர். பள்ளி மாணவியை கர்ப்பமாக்கிய முதியவர் போக்சோவில் கைது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே உள்ள கிராமத்தை சேர்ந்த மாணவி ஒருவர் அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். அந்த மாணவி திடீரென வயிறு வலிப்பதாக பெற்றோரிடம் கூறியதை அடுத்து அவரை பெற்றோர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்துச் சென்றனர். அங்கு மாணவியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் கர்ப்பமாக இருப்பதாக பெற்றோரிடம் தெரிவித்தனர். இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் கோட்டக்குப்பம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அந்த புகாரின் பேரில் போலீசார் நடத்திய விசாரணையில் பாதிக்கப்பட்ட மாணவியிடம் வடகோடிப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த 63 வயதான முதியவர் பெருமாள் என்பவர் மாணவியிடம் பழகி வந்துள்ளார். அவர் மாணவியிடம் ஆசை வார்த்தை கூறி உல்லாசமாக இருந்ததால் மாணவி கர்ப்பமாகி உள்ளார் என்பது தெரியவந்தது. இதனை அடுத்து பெருமாள் மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாகி இருந்த பெருமாளை தேடி வந்தனர். இந்நிலையில் அவர் மரக்காணம் அருகே சவுக்குத்தோப்பில் பதுங்கியிருந்தது தெரியவந்ததை அடுத்து அவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி பூர்ணாங்குப்பத்தில் புதுப்பிக்கப்பட்டு வந்த 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த முழியன் குளத்தை மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று திறந்து வைத்தார். புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பூர்ணாங்குப்பத்தில் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் உள்ளிட்டோரின் பங்களிப்புடன் சீரமைக்கப்பட்டுள்ள 400 ஆண்டுகால பழமை வாய்ந்த முழியன் குளத்தை மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் திறந்து வைத்து கிராம மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். பின்னர் குளக்கரையில் மரக்கன்றுகளை நட்ட மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குளத்தை சீரமைக்க நிதி வழங்கிய பல்வேறு தொண்டு நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள், சமூக அமைப்புகள் மற்றும் ஊர் பொதுமக்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். இந்நிகழ்வில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதல்வர் ரங்கசாமி உள்ளிட்டோர் சிறப்புரையாற்றினர். அமைச்சர் ராஜசேகரன், பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி, சட்டமன்ற உறுப்பினர்கள் ராமு, ஜோஸ் சார்லஸ் மார்டின், பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், முன்னாள் சபாநாயகர் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் உள்ளாட்சித்துறை இயக்குநர் ஆதர்ஷ், செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் சுரேஷ்ராஜ் உள்ளிட்டோர் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி பாஜக சார்பில் கருப்பு தினத்தை முன்னிட்டு விளக்க பொதுக்கூட்டம் மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நெருக்கடி நிலை காலத்தில் நடந்த ஜனநாயக மீறல்கள் மற்றும் மக்களுக்கு நேர்ந்த அவலங்களை எடுத்துரைக்கும் பொதுக்கூட்டம் தனியார் விடுதியில் மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. இதில் அமைச்சர் நமச்சிவாயம், முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினர்களாக தமிழ்நாடு சேவா பாரதி மாநில பொதுச் செயலாளர் இளங்குமரன் சம்பத் கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தினார். கூட்டத்தில் பேசிய இளங்குமரன் சம்பத், 1975ஆம் ஆண்டு ஜூன் 25ஆம் தேதி அன்று முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் அரசு நாட்டில் அவசர நிலையை பிரகடனம் செய்ததன் மூலம் ஜனநாயக உரிமைகள் பறிக்கப்பட்டன என்றும், கருத்து சுதந்திரம் மற்றும் ஊடக சுதந்திரம் கடுமையாக கட்டுப்படுத்தப்பட்டது என்றும் குறிப்பிட்டார். மேலும் ஆயிரக்கணக்கான அரசியல் தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் சிறையில் அடைக்கப்பட்டு பல்வேறு கொடுமைகளுக்கு உள்ளான வரலாற்று நிகழ்வுகளை பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் மத்தியில் விரிவாக எடுத்துரைத்தார்.
இந்த நிகழ்வின் போது நெருக்கடி நிலை காலத்தில் வாழ்ந்த மூத்த நிர்வாகிகளுக்கு மாநில தலைவர் ராமலிங்கம், அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் உள்ளிட்டோர் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார், லட்சுமி நாராயணன், துணைத் தலைவர்கள் ரத்தினவேல், ஜெயலட்சுமி உட்பட மாநில, மாவட்ட, தொகுதிக்குட்பட்ட 300க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ஜீவா நகர் அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகள் படிப்பதற்கு போதிய இடவசதி இல்லாததுடன் மையத்தின் வெளிப்புறத்தில் ஆக்கிரமிப்புகளும் இருப்பதாக அப்பகுதி மக்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டினிடம் புகார் தெரிவித்தனர். இதனையடுத்து அவரது அறிவுறுத்தலின்படி காமராஜர் நகர் தொகுதி குறை தீர்க்கும் குழு உறுப்பினர் ஷாஹிதா மற்றும் மகளிர் அணி செயலாளர் மணிமேகலை ஆகியோர் அங்கன்வாடி மையத்திற்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு அங்கன்வாடியில் குழந்தைகள் சிரமமின்றி வருவதற்கான வசதிகளை உடனடியாக ஏற்படுத்திட வேண்டும் என்றும், முதியோர் மற்றும் பயனாளிகளுக்காக வைக்கப்பட்டுள்ள பொருட்களை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்றும், வெளிப்புற ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் ஜீவா நகர் அங்கன்வாடி மையத்திற்கு நிரந்தரமாக தனி ஆசிரியை ஒருவரை நியமிக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்தனர். புதுச்சேரியில் புதுப்பிக்கப்பட்ட 100 ஆண்டு பழமை வாய்ந்த கலங்கரை விளக்கத்தை மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று திறந்து வைத்தார். புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள புதுப்பிக்கப்பட்ட 100 ஆண்டு பழமை வாய்ந்த கலங்கரை விளக்கத்தின் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்வில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமை தாங்கி கலங்கரை விளக்கத்தை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கவர்னர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ், செல்வகணபதி எம்பி, விக்னேஷ் கண்ணன் எம்எல்ஏ மற்றும் தலைமை செயலர் சரத் சௌகான், மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி ஆணையரக அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் குறித்து பேசிய முதல்வர் ரங்கசாமி, மத்திய அரசின் உதவி இல்லை என்றால் வளர்ச்சி என்பது மாநிலத்தில் குறைவாகவே இருக்கும். நல்ல கல்வி, மருத்துவம், குடிதண்ணீர், உள்கட்டமைப்பை மேம்படுத்திட அனைத்து நடவடிக்கையும் எடுத்து வருகிறோம் என்று நிதி அமைச்சர் புதுச்சேரி மீது அக்கறை கொண்டவர் என்றும் முதல்வர் ரங்கசாமி கூறினார். புதுச்சேரி பிராந்தியத்தில் நாளை மறுநாள் 424 மையங்களில் போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெறவுள்ளதாக சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் நாளை மறுநாள் காலை 7 மணி முதல் மதியம் 3 மணி வரை 5 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் தீவிர போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட உள்ளது. மொத்தம் 74,124 குழந்தைகள் பயன்பெறும் வகையில் 424 முகாம்கள் மற்றும் பேருந்து நிலையம், ரயில் நிலையம், கோவில்கள், பூங்காக்கள் உட்பட 31 சிறப்பு மையங்களில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பெற்றோர்கள் தவறாமல் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து அளித்து போலியோ இல்லா சமூகத்தை உருவாக்கிட ஒத்துழைக்குமாறு சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல் வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுச்சேரியில் 5 பேரிடம் சுமார் 1.48 லட்சம் ரூபாய் மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஆண் நபர் ஒருவர் லோன் குறித்த விளம்பரம் ஒன்றை பார்த்தார். சிறிது நேரம் கழித்து மர்ம நபர் ஒருவர் அந்த நபரை தொடர்பு கொண்டு குறைந்த வட்டியில் லோன் தருவதாக கூறியுள்ளார். இதனை நம்பி அந்த நபரும் விண்ணப்பித்து விண்ணப்பத்திற்கான செயலாக்க கட்டணமாக சுமார் 78,000 ரூபாயை அனுப்பி ஏமாந்துள்ளார். மேலும் முதலியார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஆண் நபரின் வங்கிக் கணக்கிலிருந்து அவருக்கு தெரியாமலேயே சுமார் 41,000 ரூபாய் எடுக்கப்பட்டுள்ளது. முதலியார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஆண் நபர் முகநூலில் வந்த முதலீடு தொடர்பான விளம்பரத்தை கிளிக் செய்து அதில் வந்த லிங்க் மூலமாக 17,000 ரூபாயை முதலீடு செய்து ஏமாந்துள்ளார். புதுவையைச் சேர்ந்த ஆண் நபர் ஒருவர் 1,600 ரூபாயையும், முத்தியால்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஆண் நபர் 10,000 ரூபாய் என மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளனர். இந்த நபர்கள் மொத்தமாக சுமார் 1,48,000 ரூபாயை இழந்துள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் போலீசார் விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி பூரணாங்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள சுமார் 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த 2 ஏக்கர் பரப்பளவு கொண்ட முழியன் குளத்தின் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று அதனை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் குள புனரமைப்பிற்காக மார்ட்டின் குழும அறக்கட்டளையின் சார்பில் சுமார் 2 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டிருந்தது.
லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் மற்றும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் இதில் கலந்து கொண்டதுடன் திட்டத்தில் பங்களித்ததற்காக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களிடமிருந்து நினைவு பரிசை பெற்றார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் மார்ட்டின் குழுமத்தின் சமூக பொறுப்பு நிதியின் மூலமாக நீர்நிலைகளை பாதுகாக்கும் பணிகளில் தொடர்ந்து பங்களித்து வருவதாகவும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நீர்நிலைகளை சீரமைத்து 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பயன்பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார். அதேபோன்று புதுச்சேரியிலும் ஆக்கிரமிப்பு மற்றும் அடைப்புகளால் பாதிக்கப்பட்டுள்ள நீர்நிலைகளை ஆய்வு செய்து நிர்மல் ராகவன் அறக்கட்டளை மற்றும் மார்ட்டின் அறக்கட்டளை இணைந்து விரிவான நீர்நிலை மேம்பாட்டு திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். புதிதாக அமைந்துள்ள அரசில் அமைச்சர்களுக்கு விரைவில் இலாக்காக்கள் ஒதுக்கப்படும் என்ற நம்பிக்கை உள்ளது என்று தெரிவித்த அவர் அதன் பின்னர் மக்கள் நலத்திட்டங்களை மேலும் வேகமாக முன்னெடுக்க முடியும் என்றும் தெரிவித்தார். மேலும் பூட்டானின் இயற்கை பாதுகாப்பு மற்றும் நிலையான வளர்ச்சி திட்டங்களை நேரில் ஆய்வு செய்துள்ளதாகவும் அதிலுள்ள சிறந்த நடைமுறைகளை புதுச்சேரியில் செயல்படுத்தும் வகையில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தமிழகத்தில் இளைஞர்கள் மாற்று அரசியலை எதிர்பார்த்து வருவதாக குறிப்பிட்ட அவர் லட்சிய ஜனநாயக கட்சியும் இளைஞர்களை மையமாக கொண்டு தனது அமைப்பு பணிகளை விரிவுபடுத்தி வருவதாகவும் தமிழகத்தில் இளைஞர்கள் மாற்று அரசியலை எதிர்பார்த்து வருவதாக குறிப்பிட்ட அவர் லட்சிய ஜனநாயக கட்சியும் இளைஞர்களை மையமாக கொண்டு தனது அமைப்பு பணிகளை விரிவுபடுத்தி வருவதாக தெரிவித்தார். மேலும் சட்டப்பேரவை கூட்டத்திற்கு பிறகு மக்கள் நலன் சார்ந்த அனைத்து முக்கிய பிரச்சனைகளையும் தொடர்ந்து எழுப்பி மக்களுக்கு தேவையான தகவல்களை வெளிப்படையாக வழங்குவோம் என்றும் உறுதியளித்தார். பள்ளி மாணவியை கர்ப்பமாக்கிய முதியவர் போக்சோவில் கைது. புதுச்சேரி சேதராப்பட்டு தனியார் தொழிற்சாலையில் சுமார் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான காப்பர் பொருட்களை திருடிய நபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் 5 பேரிடம் சுமார் 1.48 லட்சம் ரூபாய் மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இத்துடன் சாய் மீடியா செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.